السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெயருடையவாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அகிலத்திற்கோர் அறிவுடையாம் அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி ஒழுகிய நல்ல தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமார். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் படைத்து அதன் மூலமாக காரணமாக இருக்கக்கூடிய ஆண் பெண் இந்த இருவர்களுடைய உறவு இந்த உலகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மறுமை நாளையிலேயும் மறுமையிலே சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்கள்ல ஒரு சிலர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சது. இப்போ நூஹ் நபி அவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, ஆனா அவங்களுடைய மனைவி போக மாட்டாங்க. லூத் நபி சொர்க்கத்துக்கு போவாங்க, ஆனா அவங்களுடைய மனைவி போக மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு நபிக்கு மனைவியாக இருந்தும் அவங்க மோசடி செஞ்சாங்க, மார்க்கத்தை ஒழுங்கா பின்பற்றல. அதனால காவிர்களுக்கு முன்மாதிரமாக இருக்கிறார்கள் என்று திருக்குறான். ஆனா நாம் நம்முடைய கணவரை சாலிகானவர்களாக குர்ஆன் ஹதீஸ் படி நடந்தவர்களாக இருந்தால், நம் மனைவி சாலிகான மனைவியாக இருந்தால் எப்படி திருக்குறான் உதுஃபுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் சந்தோஷமாக சொர்க்கத்தில் நுழையுங்கள். யார் அல்லாஹ் சொல்றா பாருங்க, ஆண்களை பார்த்து சொல்றா, நீனும் போ சொர்க்கத்துக்கு, உன் மனைவியையும் கூட்டிட்டு போ. எப்படிப்பட்டவர் சாலிகான நல்லொழுக்கமுள்ள பெண்ணாக இருந்துட்டா, ஒரு நல்லொழுக்கமுள்ள பெண்மணியாக வாழ்ந்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக நம்ம கணவனுடன் அங்கே சொர்க்கத்துக்கு போகும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. ஆனா இந்த உலகத்தில் கணவன் மனைவி உடைய உறவுகள் இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதுல ஒரு செய்தியை சொல்லுவாங்க, கணவன் மனைவியுடைய உறவு எந்த அளவுக்கு இருக்கு. இறைவன் உங்களுக்கு வரம் தரலாம், உங்க யாராவது ஒருவருக்கு தான் சொர்க்கத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னா நீங்க யார சொல்லுவீங்க அப்படின்னு மனைவி கேட்கிறார். கணவன் அல்லாஹ் கேட்கிறார், ரெண்டு பேரும் யாராவது ஒரு ஆளுக்கு தான் சொர்க்கத்தை கூட்டிட்டு போறேன், இப்போ யாரு வேணும், நான் உன்னையே தான் சொல்லுவேன். மாஷா அல்லாஹ், பரவாயில்லையே நம்ம வீட்டுக்காரு. அப்ப நீங்க சொர்க்கத்துக்கு போக வேற மாட்டா, உங்களுக்கு வேணாமா, நீ போயிட்டேன்னா இந்த உலகமே எனக்கு சொர்க்கமா தான் இருக்கு. அப்ப எப்படி அவங்க உறவு இருந்திருக்குன்னு பாருங்க. எவ்வளவு சண்டை பிரச்சனை சச்சரியோ, இந்த மூதேவி எப்படா போவா, நிம்மதியான இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப ரெண்டு பேர்களிடத்திலேயும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் தஆலா அந்த துஆவை கேட்க சொல்றான். குர்ரத்து அய்யுன், கண் குளிர்ச்சி மாதிரி என்னுடைய மனைவி சந்தோஷம், பணமும் செல்வம் அல்ல. எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ரெண்டு பேரை உதாரணங்கள். மனைவி தன் கணவரை பற்றி எப்படி சொல்லணும், மனைவி கணவரை பற்றி, கணவன் தன் மனைவியை பற்றி எப்படி மனசுல என்ன இருக்கணும், எப்படி இருந்தால் அவர்கள் அப்படி சொல்லுவாங்க.
இப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தொடர்பா சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறும் ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்துவிட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதுக்கடுத்த ஒரு துவா சொல்றாங்க, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஅக்லிப்னி கைரம். இறைவா இந்த முசீபத்துக்கு இந்த கஷ்டத்துக்கு எனக்கு கூலியை கொடு, இதை விட சிறந்ததை தான் அப்படின்னு கேளுங்க. கேட்டா அல்லாஹ் அதை விட சிறந்தது தராமல் இருப்பதில்லை, கண்டிப்பா தருவான். இது ரசூலுல்லாஹ் இந்த துவாவை சொல்ல சொல்றாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த துவாவை கேட்டு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அவங்க ஒரு வாசகம் சொல்றாங்க பாருங்க, ஐயுல் முஸ்லிமீன கைரும் மின் அபி சலமா. அவருடைய கணவர் அபு சலமா சொல்றாங்க, முஸ்லிம்கள்லயே அபு சலமாவை விட ஒரு சிறந்தவர் யார் இருக்கிறார் சொல்லுங்க. இந்த துவா கேட்க சொல்றீங்க, இதை விட என் கணவர் இறந்துட்டாரு, அபு சலமா இறந்துட்டாரு, இந்த துவா கேட்பதினால் இதை விட சிறந்தவர்னா அப்ப என் கணவரை விட உலகத்துக்கு யாரு சிறந்தவர் இருக்கிறார்? இந்த வாசகம் வரணும். ஒவ்வொரு மனைவி இந்த கணவர் இறந்துட்டான்னா என் கணவர் மாதிரி சிறந்தவர் யாரும் இல்லை அப்படின்னு உள்ளத்துல வர்ற மாதிரி கணவர் நடந்திருக்கணும். சனியை தொலைஞ்சிட்டு அல்லாஹ் கொஞ்சம் நிம்மதியாக வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. எங்க அம்மாவை விட என்னுடைய தந்தையை விட என் கணவர் அவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா வச்சிருந்தாரு, மார்க்க விஷயங்கள் அவ்வளவு சரியாக இருந்தாரு. அவர் இறந்துட்டாங்கன்னா என் கணவர் மாதிரி உலகத்துல யாரும் இல்லை என்று மனைவி சொல்லும் அளவு கணவனின் நடவடிக்கைகள் இருக்கணும். அவதான் அழகா அடுத்து சொல்றாங்க, அவ்வளவு பைத்தின் ஹாஜர இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலில் ஹிஜ்ரத் செய்து சென்ற முதல் குடும்பம் நாங்கள் தானே. என் கணவரோட சேர்ந்து நாங்க போனோமே, அல்லாஹ்வுக்காக ஒரு தூதருக்காக இந்த ஊரை விட்டே நாங்கள் புறப்பட்டு போனவர்கள் இல்லையா? அந்த அபூ ஸலமாவை ஒரு சிறந்தவர் யார் எனக்கு கிடைக்க போறார்? அவங்க கற்பனையே செய்யல, அல்லாஹ் தஆலா யாரை கொடுத்தார்? நபிகளாரையே அவங்களுக்கு கணவராக கொடுத்தார். அவங்க சிந்திச்சு பார்க்கல, வேற உலகத்துல நபியை தவிர வேற யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தாங்க, யாரும் அவருக்கு தெரியல. அபூ ஸலமா தான் என் கணவர் தான் சிறந்தது. இப்படி நமக்கு மனைவி கணவர் மனைவியை பத்தி எப்படி சொல்றது? சஹீஹுல் புகாரியில் இடம்பெறும் செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுல ஹாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வர அனுமதி கேட்கிறாங்க. அவங்க யாருன்னா ஹதீஜா நாயினுடைய சகோதரி. பொதுவாக ரெண்டு பேருக்கும் குரல் ஒற்றுமை இருக்கு, அக்கா தங்கச்சினால. உள்ள வரலாமான்னு கேட்டா டக்குன்னு ரசூலுல்லாஹ் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, ஹதீஜா நாயி வர்றாங்களோ அப்படின்னு. ஹதீஜா இறந்து ரொம்ப காலமாச்சு அப்படின்னு வந்த உடனே ஹதீஜாவா அப்படின்னு பார்த்து அல்லாஹும்ம ஆலா ஆலா இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா நாய்க்கு பொறுக்க முடியல, நான் குத்துக்கல் மாதிரி மனைவி பக்கத்துல இருந்துட்டு இருக்கிறேன், ஹதீஜா நாயை போய் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறிய. அவங்க சொல்லு கேட்கிறாங்க, மா ததுகுரு மின் அஜூசின் மின் அஜாயிஸ் குறைஷ். குறைஷி குலத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிழவியை பற்றி நினைவுபடுத்திட்டு இருக்கிறீங்க. எத்தனை வயசுல கல்யாணம் முடிச்சாங்க ஹதீஜா நாயை? 10 வயசுலயா? 40 வயசு. ரசூலுல்லாஹ்க்கு 25 வயசு. அவங்க இளைஞர். அவங்க 2 கல்யாணம் முடித்து 3வது கல்யாணம் ரசூலுல்லாஹ். வயசான கிழவி. அவங்க சொல்றா, ஹம்ரா சதுகைனி ஹலகத் மினத் தஹர். காலத்தால் அழிந்து விட்ட, வாய்கள் எல்லாம் சிவந்து விட்ட, பொக்க வாயில் என்ன இருக்கு, சோப்பு கலர்ல இருக்குமா கிழவி, கிழவியாக இருக்கக்கூடிய எல்லாம் அழிந்து போன செத்து போன ஒரு கிழவியை பற்றி நிறுத்திட்டு இருக்கீங்க. யாரை பார்த்து கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இவரை விட சிறந்தவரை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் இல்ல. ஹதீஜா நாயியை இறந்ததற்கு பிறகு எத்தனை வருடங்களுக்கு பிறகு அவங்களுடைய குரல் அவங்களுடைய உள்ளத்தில் மனதில் ஓடுகிறது பாருங்க. அப்ப எவ்வளவோ அன்புள்ளவர்களாக ஹதீஜா நாயி தன் கணவர் இடத்தில் நடந்திருப்பாருன்னு பாருங்க. பல வருஷம் கடந்தாலும் கூட என் மனைவி மாதிரி வராது அப்படின்னு கணவர் சொல்லணும். சொல்ற மாதிரி நம்ம நடக்கணும். அப்படி நடந்தவர்கள்ல ஒருவர் தான் இது நபிகளார் இருக்காங்க. நபிமார்கள்ல இப்ராஹிம் நபியினுடைய மனைவி ஹாஜரா உம்மையார். நமக்கு மத்தியில கணவன் மனைவிக்கு மத்தியில வரக்கூடிய சண்டைகள்ல பொருளாதாரங்கள், வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைய வரும். இப்போ கல்யாணம் முடிச்ச மகளை நம்ம வீட்டுல ஏசியில வச்சு
நல்லா குழு நல்ல பில்டிங்ல வச்சு வளர்த்துருப்போம். கல்யாணம் முடிச்சு போன வீட்லயே அதே மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி சீட்டை போட்டு வெறுத்து சாகடிச்சு வச்சிருப்பாங்க. போய் கணவனுக்கு அவ்வளவு வசதி இல்லை. அப்ப இல்லைன்னா உடனே இந்த சிமெண்ட் சீட்ல எல்லாம் நம்மளால வாழ முடியாது, போயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. ஏசி போறியா, பில்டிங் கட்டுறியா, இருந்தா கேட்கலாம். ஏன் இந்த வெயில போய் இவ்வளவு இருக்கணுமா, வசதி இருந்தா ஏசி போடுங்க கேட்கலாம். செஞ்சு இருந்துச்சுன்னா செஞ்சு கொடுக்கலாம். இல்ல வசதி இல்லை அப்படின்னா என்ன நம்ம நினைக்கிறோம்னா, அவ்வளவு வசதி இருந்து நான் வாழ்ந்தது எதுக்கு இப்படி போய் நான் கஷ்டப்படணும், சிரமப்படணும் அப்படின்னு நிறைய பேர்கள் கணவர் மனைவிக்கு மத்தியில சண்டை பிரிஞ்சு வந்துடுறாங்க. அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில மகிழ்ச்சி சந்தோஷம் வந்ததுக்கு காரணமாக ஹாஜரா அம்மையார கொஞ்சம் பாருங்க. அத குரான்ல அல்லாஹு தஆலா சொல்லும் போது அந்த குடும்பத்தையே ரொம்ப புகழ்ந்து சொல்றான். ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத். இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தினர்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் உண்டாகட்டும். மலக்குமார்கள் சொன்னதாக குரான். மலக்குமார்கள் நபி இப்ராஹிமுடைய குடும்பத்தினர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு உண்டாகும், உங்களோட பரக்கத்து அப்படி நடந்திருக்கிறாங்க அந்த குடும்பம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ இஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். அல்லாஹ் தஆலா நூஹ் நபியை, ஆதம் நபியை, இப்ராஹிமுடைய குடும்பத்தினரை, இம்ரானுடைய குடும்பத்தினரை இந்த உலகத்தில் உள்ள அனைவர்களை விடவும் சிறந்தவராக தேர்ந்தெடுக்கிறார். அதுல ஒரு ஆள் யாருன்னா ஆல் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய குடும்பத்தினர். இந்த இப்ராஹிமுடைய குடும்பத்தினருக்கு இறைவனுடைய அருள் பரக்கத்து இருக்கிறது அப்படின்னு இந்த வசனம். எப்படி பரக்கத்து இருக்கிற மாதிரி நடந்தாங்க அவங்க மனைவி, இதுதான் நீங்க பார்க்கணும். முதல்ல பல சோதனைகளை கடந்து இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கடைசியில குழந்தையை கொடுத்துதான். குழந்தையை கொடுத்த உடனே அடுத்த கட்டளை என்ன வருதுன்னு சொன்னா, வீட்டுல இருக்கக்கூடாது, கொண்டு போய் காபத்துல்லா பக்கத்துல கொண்டு போய் உன் மனைவியையும் பிள்ளையும் விட்டுட்டு நீ முடியாது. விட்டுட்டு இப்ராஹிம் நபி சொல்றாங்க, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைர ஸீ ஸரஇன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். இந்த காபத்துல்லாங்கிற இந்த வீட்டுக்கு இடத்துல எந்த விவசாயமும் செய்ய முடியாத ஒரு நிலத்துல என் குடும்பத்தை இறைவா நான் விட்டு செல்கிறேன். யாருமே கிடையாதுங்க. இப்பதான் காபத்துல்லால கொண்டு போய் விடுறோம்னா அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ், அங்க போய் ஏசி குடும்பம்னு இருக்குது. காபத்துல்லா அவங்க வச்ச நன்மை போய் அங்க போய் தொழுதுட்டு போறோம். ஹாஜரா அம்மையார் போய் இருக்கிற இடத்துல அவங்க 2 பேர், ஹாஜராவும் இஸ்மாயில 2 பேரை தவிர யாரும் கிடையாது. அங்க தண்ணிய கொஞ்சம் கொடுத்துட்டு திரும்பி போறாரு. கொஞ்சம் விவசாய நிலம் அப்படின்னு பார்த்தாலும் ஏதாவது இருக்கும். ஹாஜரா அம்மையாருக்கு என்னடா இருந்தாலும் ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப காலத்துக்கு பிறகுதான் பிள்ளைய பக்கத்திலே வச்சிருவோம், பேரன் பேத்தின்னு சொல்லிக்கிட்டு மாமனார் மாமியார் கொஞ்சாதவங்க இருக்காது, எல்லாம் அங்கேயே சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இங்க என்ன ஆனா ரொம்ப காலத்துக்கு பிறகு கடைசி காலத்துக்கு பிறந்த இஸ்மாயில கொண்டு போய் ஒரு காட்டுல கொண்டு போய் எந்த தண்ணீரும் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்தா மனைவிக்கு எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு ஆத்திரம் வரும். என்னையா இப்படி விட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் கேட்கிறாங்க. அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, புகாரியினுடைய அறிவிப்புல அல்லாஹுதான் இப்படி உமக்கு கட்டளை இட்டானா, இங்க கொண்டு வந்து விட சொன்னது அல்லாஹ் தானா, அல்லது நீரா ஏதாவது இடக்கு முடங்கா கொண்டு வந்து புரியும். ஹாஜராமையார் அப்ப அவங்க சொல்றா, நாம் அல்லாஹ் தான். அப்ப அவங்க சொன்ன வார்த்தைக்கு தான் நம்ம எல்லாரும் அல்லாஹுவை நான் புரிந்து கொடுத்தேன். அல்லாஹ் சொல்லிட்டான்னா அவனுடைய கட்டளையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மனைவி சொன்னது. அவங்க 2 பேருக்குள்ள இவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி, இறைவனுடைய பேரருள் இதெல்லாம் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் அவங்க சொன்னது என்ன, ரலீது பில்லாஹ், அல்லாஹுவை நான் புரிந்து கொள்கிறேன், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். எப்படி அந்த இறை நம்பிக்கை ஒரு பெண்மணி இடத்துல ஒரு மனைவி இடத்துல வந்துட்டா ஓகே. நபிமார்கள்ட்ட இருந்த அவருடைய மனைவிமார்கள்ட்ட இருந்த அவ்வளவு தைரியம். இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள தண்ணி கிடைக்கும், விவசாயம் நடக்கும், பொருள் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா காபத்துல்லால போனீங்கன்னா கிடைக்காத பொருளே கிடையாது. இங்க மாம்பழம் இப்ப வாங்க முடியுமா? மாம்பழம் கிடைக்குமா? இப்ப இருக்கா? இப்ப அது சீசன்ல தான். நீங்க போய் பாருங்க, சவுதி அரேபியாவில் 24 மணி நேரம் எல்லா பொருளும் கிடைக்கும். ஏன்னா எந்தெந்த நாட்டுல இங்க விளையுதோ அங்கேருந்து வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் அப்படி ஆக்கிட்டான்.
ஒண்ணும் இல்லாத ஒரு நிலம். இங்க போய் ஒரு காட்டுக்குள்ள போய் நிமிர்த்தும் போது அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக அவங்க பொருந்தி கொண்ட போது அல்லாஹ் என்ன செய்யறான்? ஜம்சம் என்ற தண்ணீரை கொடுக்குறாங்க. இன்று வரையிலேயும் ஹஜ்ஜிக்கு போனா குறைந்தபட்சம் 20 லட்சம் பேர் போய் போறா அந்த ஜம்சம் தண்ணீரை குடிச்சிட்டு இருக்கா. என்று மொழியில்தான் இதே இல்லை. பற்றாத ஒரு ஜீவ நதி என்று சொல்லலாம். அல்லாஹ் இவ்வளவு விவசாய நிலங்கள், இப்போ விவசாயம் நிறைய செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. பால் உற்பத்தியில இருந்து அல் மராயி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த டேஸ்ட் வேற எங்க இங்க கிடைக்குமா? கிடைக்கும். வெளிநாட்டுல வந்து அதை வாங்கிக்கும். அங்கதான் சவுதியினுடைய உற்பத்தி. மாடு வளர்த்து அழகான எத்தனையோ இதை கொண்டு வந்துட்டாங்க. விவசாய நிலங்கள் நிறைய வந்துருச்சு இப்போ. ஆனா அந்த நேரத்துல இல்ல. அல்லாட்ட துவா செஞ்சாங்க. நபிமார்களுடைய அந்த தைரியம் நமக்கு வந்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா தான் அல்லாஹ் தீர்வு தருவான்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்க இறங்குனீங்கன்னா கண்டிப்பா அல்லாஹ் அம்மையத்தக்கில்லாக அல்லாஹு மஹ்ரஜா வயர்சுக்கும் மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவார். நீங்கள் அறியாத விதத்தில் இருந்து உங்களுக்கு ரிஸ்கை கொடுப்பார். ஒண்ணுமே இல்ல, கையெழுந்து அல்லாஹ் கொடுப்பான். நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க இவர் தருவார், இந்த இலங்கு லாபம் வரணும், எதுவுமே நினைச்சிருக்க மாட்டீங்க. அல்லாஹ் அப்படி கொடுத்தோம். அல்லாஹ்க்கு அஞ்சி நடந்தால் மூசா நபியுடைய அந்த தைரியத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அதான் இவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஃபிரௌன் விரட்டிக்கிட்டே வர்றான். அங்க பக்கத்துல பார்த்தோம்னா கடல். மூசாவுடைய கூட்டத்தினர் அப்பதான் இஸ்லாத்தை தழுவினவங்க. இப்படி திரும்பி பாக்குறாங்க. அங்க ஃபிரௌன் வந்துட்டு இருக்கா, வெறி குடிச்சு வந்துட்டு இருக்கிறான். இந்த பக்கம் போனா கடல் முடிஞ்சு. வலம்மா தரான் ஜம்ஆன் கால அஸ்ஹாபு மூசா இன்னாலா முதரக்கும். இரண்டு கூட்டத்தினர்களும் ஒருவரை பார்த்து கொண்ட போது மூசாவுடைய கூட்டத்தினர்கள் சொன்னார்கள், நல்லா மாட்டிக்கிட்டோம், முடிச்சு செத்தோம். கடல்ல போனா அங்க போய் சாவணும், இவன்கிட்ட போனா இந்த உதவி கொண்டு போகணும். மூசா நபி சொன்ன வார்த்தையை பாருங்க, கல்லா அப்படி நடக்காது. என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் விட்டுற மாட்டான். அல்லாவுக்காக நான் வந்திருக்கேன், அல்லாஹ் விட்டு விட மாட்டான், அல்லாஹ் வழிகாட்டுவான் அப்படின்னு சொன்னா அப்ப அல்லாஹ் தஆலா வழிகாட்ட உலகத்துல எவனும் கற்பனை செய்ய முடியாது. இந்த விஞ்ஞான உலகத்துல கூட இப்படி நடக்கும்னு வாய்ப்பை எவனும் கற்பனை பண்ண மாட்டான். கைத்தறியை வச்சு ஒரு அடி பல வழிகளாக பிரிச்சு, ஒன்னு மலமானி, இந்த பக்கம் ஒரு வழி, ரெண்டு பக்கம் தண்ணி, நடுவுல வழி, அடுத்த தண்ணி, நடுவுல வழி, இப்படின்னு பல வழிகள் பிரிஞ்சு அதை எல்லாருமே போறாங்க. நம்ம கற்பனை பண்ண முடியுமா? இப்பமா முடியுமா? இப்படி நடக்குமா? இப்ப விஞ்ஞான யுகத்துல போய் அடிச்சு அல்லது பாலத்தை கட்டி நடுவுல வழி ஒட்டிக்கிட்டு தண்ணின்னு கொடுக்க முடியுமா? இப்ராஹிம் நபியினுடைய, மூசா நபியினுடைய அந்த தைரியம், அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள அந்த நம்பிக்கை. சாரா இருக்கிறாங்க, ஹாஜரா அம்மையார் இருக்கிறாங்களே, அவர்கள் அந்த நேரத்துல ரலீது பில்லாஹ், அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ் எனக்கு வழி காட்டுவான். அல்லாஹ் ஜம்சம் தண்ணி கொடுத்தான். அடுத்து புகாரியினுடைய அறிவிப்புல ஜுருஹும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர்கள் அந்த வழியா வருகிறார்கள். வரும்பொழுது மேலே வந்து ஒரு பறவை சுத்தி கொண்டு வருது. அவங்க அறிந்திருக்கிறாங்க, இந்த பறவை தண்ணீர் உள்ள இடத்துலதான் சுத்தும், மற்ற இடத்துல என்ன செய்யாது, சுற்றாது. இந்த பறவை இருக்குன்னா அங்க எங்க தண்ணீர் இருக்கு, ஆனா இந்த பகுதியில தண்ணீர் இருந்ததை நாங்க பார்த்தது இல்லையே, சரி இருந்தாலும் விசாரிப்போம் அப்படின்னு போனா இங்க ஹாஜரா அம்மையார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. அவங்க ஜம்சம் தண்ணீர் ஓடிக்கொண்டு. அரபு நாட்டுல நல்ல தண்ணீர் என்பது மிகப்பெரிய வரப்பிரதாசம் சொல்லணும். அவ்வளவு நல்ல தண்ணீர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல அந்த இடத்துல நல்ல தண்ணீர் வந்தவுடன் பொதுவாக எல்லாரும் எந்த இடத்துல இருப்பாங்க, தண்ணீர் நிலைகள் உள்ள இடத்துல தான். வீடு போய் பார்க்க போனோம்னா போர் இருக்கான்னு பார்க்குவோம். நல்ல தண்ணி இருக்கா, உப்பு தண்ணி இருக்கா, நல்ல தண்ணியும் கிடையாது உப்பு தண்ணியும் கிடையாது அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல இடம்னு போவோமா, போயான்னு சொல்லிட்டு போயிடுவோம். எல்லாம் தண்ணீர் அடிப்படையா, அதுதான் நம்ம இங்கேயே பார்ப்போம். அங்க குடியேறணும்னா தண்ணீர் முக்கியம்னால அங்க தண்ணீர் இருந்தவுடனா ஜுருஹும் குலத்தினர்கள் போய் அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு அங்கே வாழ்ந்து, ஹாஜரா அம்மையார் ஆசைப்பட்டார்களே நிறைய மக்களோட வாழணும்னு, அன்பு நிறைந்த அந்த மக்கள் அல்லாஹ் அங்க கொடுத்து அப்படி அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறார். ஒரு கணவர் விட்டுட்டு போறாரு, அவர் திட்டல, அல்லாஹ்வுக்காக ஒரு தூதருக்காக சொன்னார்னா பொறுத்துக்கிறோம், ஏற்றுக்கொள்ளணும். ஒரு திருமணம் எளிமையா நம்ம நடத்துவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களுக்கு நடந்த திருமணம், சஹாபாக்களுக்கு நடந்த எல்லாம் எளிமைதான். நம்ம எளிமையா நடத்துவோம். அதெல்லாம் முடியாது,
எங்க அண்ணனுக்கு அப்படி முடிஞ்சு, எங்க அப்பாவுக்கு முடிஞ்சு, உங்களுக்கு இப்படி முடிஞ்சு இப்படின்னு சண்டைகளுக்கு கூடாது. அல்லாஹ்வினுடைய அவன் தூதருடைய வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்துட்டாங்க, காட்டிட்டாங்கன்னா ரலீத்து பில்லாஹ், அவ்வளவுதான். அல்லாஹ்வும் தூதரும் சொல்லி விட்டார்கள் என்றால் அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. அவன் சொன்னதுதான் நம்ம ஏற்க வேண்டும் என்ற மனநிலையை கொண்டு வந்தோம்னா கணவன் மனைவி மத்தியில சண்டைகள், பிரச்சனைகள் வராது. கணவனாக இருந்தாலும் சரி, கணவன் தப்பு செய்யறான் நீங்க சொன்னீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஆத்திகா பின் ஸைத் என்று சொல்லப்படுகிறது, புகாரில் இடம்பெற்றது. அவங்க இஷா தொழுகைக்கும் ஃபஜர் தொழுகைக்கும் ஜமாத்தாக பள்ளியாசல்ல எல்லாரும் கேட்கிறாங்க, என்ன பள்ளியாசலுக்கு தெரியும், உமர் அவர்கள் கோபப்படுவாரு, மோசப்படுவாரு அப்படின்னு. அப்போ அவர்கள் கேட்கிறாங்க, அவங்க எப்படி என்னைய தடுத்துருவாரு, பள்ளியாசல் வரக்கூடாது அவர் தடுத்துருவாரா? யம்னவுஹு கவுலு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தம்னவு இமா அல்லாஹி மஸாஜித் அல்லாஹ். பெண்களை பள்ளிவாசலுக்கு போவதை விட்டு நீங்கள் தடுக்காதீர்கள், நபி மொழி அவரை தடுக்கிறோம். இதை கொண்டு போய் அப்படி காட்டுனா அவ்வளவுதான். ஹதீஸை குர்ஆன் வசனத்தை சொன்னா வக்தாஃபுல் இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வின் வேதத்துக்கு முன்னால் கட்டுப்பட்டு நடப்பவராக இருந்தவர் உமர். கணவன் போய் சொன்னா ஹதீஸ்ன்னு சொன்னா கட்டுப்பட்டு இப்படி இருக்கணும். மனைவி சொன்னா, கணவன் மனைவி கிட்ட சொல்லும்போது குர்ஆன் ஹதீஸ்னா கட்டுப்படுங்க, மனைவி கணவன் சொன்னா அவங்க கட்டுப்படும். இப்ராஹிம் நபியினுடைய மனைவி ஹாஜரா அம்மையார் அல்லாஹ் தான் கட்டளை இட்டானான்னு சொன்ன உடனே எவ்வளவு பெரிய தியாகத்தை எடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நீங்க உங்களால முடியுமா? பொண்ணு பாக்குறது, மாப்பிள்ளை பாக்குறது என்ன செய்ய, சிதம்பரத்தை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளவும் அப்படித்தானே சொல்றீங்க. பக்கத்து தூரமா வேணவன என் பிள்ளைய போய் அப்பப்போ பார்த்துட்டு வர அப்படி நினைக்கிறாரு. அது தப்புலாம் ஒண்ணு இல்லை. பெரிய தூரத்துல கொண்டு போய் விட நமக்கு மனசு வரல, என் பிள்ளை எப்படி கொண்டு போய் விடுறது? இப்ப கல்யாணம் முடிச்சு கொண்டு போய் ஒரு காட்டுல கொண்டு போய் ஒரு ஆள் விட்டாருண்டா ஏற்கிறீங்களா? நாசமா போறவன உனக்கு இருக்காடா கட்டி கொடுக்க அப்படின்னு நம்ம திட்ட மாட்டோம். என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்திருக்கேன், எங்கேயோ ஒரு காட்டுல கொண்டு போய் விட்டு வச்சிருந்தா யாருமே மனுஷனுக்கு நடமாட்டம் இல்லாத அப்படின்னு திட்டுருவோம். இப்ப திட்டதான் செய்யணும், தேவையில்லை. அல்லாவுக்காக, அவன் தூதருக்காக, அவன் காட்டி தந்த வழிமுறைக்காக ஒருவர் நடந்தார் என்று சொன்னால் அதை பெண்கள் பொறுத்து கொண்டாண்டா கணவன் மனைவிக்கு மத்தியில சித்த வராது. ஒரு இல்லறம் இனிமையாக இப்ராஹிம் நபிக்கும் ஹாஜரா அம்மையாருக்கும் நடந்ததுக்கு காரணம் ஹாஜரா அம்மையாருக்கு இருந்த வலியுத்து பில்லா, இப்ராஹிம் நபியிட இருந்ததும் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளுத எண்ணம். அந்த மாதிரி பண்புகளை நாம் அதிகம் ஏற்படுத்திக் கொண்டு நம்முடைய வரக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் கணவன் மனைவிகள் விட்டுக் கொடுத்து பொறுத்து கொண்டு மறுமை நாளில் கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவர்களும் குடும்பத்துடன் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிதாவனாக. நன்றியோடு கடலூர் இருக்கும் அவர்கள் மாணவர்கள் சேர்ந்தனர். அவர் பயாசம் நிகழ்ச்சி சிறப்பாக மேலும் இந்த அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் சிறப்பாக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக உடலாலும் பொருளாலும் உழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறோம். ஒளி அனுப்புகின்ற சகோதரருக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறோம். சபை நடைமுறை